அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இந்த வேலினுடைய பெருமையை தான் வேல்மாறடி சொல்லி வருகிறார். மேலும் ஒரு சிறப்பை சொல்லுகிறார். நக்கீரர் உள்ளிட்ட புலவர்களை எல்லாம், தமிழ் புலவர்களை எல்லாம் மீட்டு கொடுத்தது இந்த வேல் என்பதை இந்த பாடலில் சொல்லுகிறார். பழுத்தமிழ்து தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன், பழுத்தமிழ்து தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன், இசைக்குறுகி வரைகுகையை இடித்த வழி காணும், இசைக்கு உருகி வரைகுகையை இடித்து வழி காணும். படித்தமிழ்து நல்ல நாணம் கணித பழமை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். இந்த பழமை வாய்ந்த முது தமிழ் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல அமுது அப்படின்னு சேர்த்து படிக்க சொல்ல இந்த முது தமிழ் அப்படின்ற நிலையில் வரும். பழுத்த முது தமிழ் பலகை அப்படின்ற நிலை. தமிழ் பலகைனா மதுரை தமிழ் சங்கத்தினுடைய சங்கப்பலகையில் தலைவனாக அமர்ந்திருந்த ஒப்பற்ற பாக்களை ஏற்றுகின்ற அறிவில் சிறந்த நக்கீரருடைய தன்மை. அவர் ஒரு நாள் சிவபெருமானிடம் வாதிட்டு அவர் சாபம் பெற்று குகைக்கு சென்று விடுகிறார். பூதங்கடங்களால் அரசு செய்யப்படப்படுகிறார். அப்போ அதை யார் மீட்டது அப்படின்னு சொன்னால் அது முருகப்பெருமானை உருகின் திருமுருகாற்றுப்படை பாடி அந்த மீட்கிற காட்சியை அதில் பதிவு செய்கிறார். இப்போ முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் தான் அதற்கு உதவியாக இருந்தது. இந்த இசைக்குறுகி பாட்டினுடைய இனிமை பொருளுக்கு மிக்க ஒளிமிக்க திருவுள்ள முருகி திருப்பரங்கிரி மலைக்குகையில் அங்கு கற்முகி எனும் பூதத்தால் அடைக்கப்பட்டிருந்த நக்கீரர் முதலிய புலவர்களை அனைவரையும் அக்குகையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்தது இந்த வேல். தேவையில்லாத மாய சக்திகளினுடைய வலையில் நாம் சிக்கிவிட்டோம். தேவையில்லாத பொய் மனிதர்களுடைய வலையில் நாம் சிக்கி கொண்டோம் என்று சொன்னால் அந்த வலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும், அவர்களுடைய சூழ்ச்சி தன்மையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னார். இந்த பாடலை நாம் படித்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய திருவருளால் நாம் வெளிப்பட்டு வருவோம், அந்த துயரத்திலிருந்து விடுபட்டு வருவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.